12ஆம் அதிகாரம் 44, 45, 46 ஆகிய வசனங்களில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விஷயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது கடைசியாக ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஏசப்பா எங்கெல்லாம் போறாரோ அங்க ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கூடி இருப்பாங்க. அவர் போகும்பொழுது ஒரு பின்னாடி திரள் கூட்ட ஜனங்கள் வருவாங்க. ஆண்டவர் சொல்கின்ற பிரசங்கத்தை கேட்பதற்காக, உபதேசத்தை கேட்பதற்காக, ஒரு அற்புதங்களும் அடையாளமும் செய்கிறதுனால திரள் கூட்ட ஜனங்கள் கூடி இருப்பாங்க. இங்கு சொல்லப்பட்ட காரியம் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு பொதுவான இடத்திலே ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியமா இருக்கிறது. 44 வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, இந்த காரியத்தை ஆண்டவர் அந்த கடைசியாக பேசுகிறார் என்றால் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு, இந்த இடத்துல வாசிக்கிறோம் சத்தமிட்டு. எப்ப சத்தம் வரும் அப்படின்னா, ஒரு சந்தோஷம் அதிகமா இருக்கும் பொழுது சத்தம் வரும், ஒருவேளை கண்ணீரோடு இருக்கும் பொழுது சத்தம் வரும், போராட்டங்கள் வரும் பொழுது சத்தம் வரும். இப்படிப்பட்ட எல்லா நேரத்திலும் நம்ம சத்தமிட்டு பேச மாட்டோம். உள்ளத்தின் ஆழத்துக்கு ஒரு சத்தம் வெளியே வருது அப்படின்னா அது ஒரு முக்கியமான சம்பவமா இருக்கும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சத்தமிட்டு சொல்வார், ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி சத்தமிடுவார். ஆமென். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை குறித்து நம்ம சொல்லும் பொழுது கேட்கிறவன் காதுலவன் கேட்க கடவன் என்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சத்தம் சாதாரணமாய் வராது, தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது சத்தமிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், என்னை காண்கிறவன் என் அனுப்பினவரை காண்கிறான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். விசுவாசத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும் பொழுது அவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக காண வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இந்த இருள் என்பது தன்னுடைய கஷ்டத்தின் வாழ்க்கை. இருள்னா ரொம்ப இருட்டா இருக்கிற காரியம் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இருள் போன்று ஒரு பிரச்சனையில இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் மாற்றும்படியாக, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, வேதனையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மன பாரங்கள் மாறும்படியாக, துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை தரும்படியாக, வறுமையில இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆகவேதான் வாசிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அவதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும், தீர்க்கவே முடியாது என்ற போராட்டத்தில் இருந்தாலும் அந்த மனுஷனையும் தேடி வந்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் தருவார், எப்போ ஆண்டவர் மாற்றத்தை தருவார் என்றால் 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம் ஆண்டவர் மேல் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டாலே போதும். ஆமென். இப்போ ஒரு தந்தை மகன் இருக்கிறாங்க அப்படின்னா, தந்தை மகனுக்கு கஷ்டத்தை தரவே மாட்டாங்க. தன் பிள்ளை அப்படிங்கிற ஒரு காரியம் அவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய மகன் கஷ்டப்படுகிறத பார்க்கவும் மாட்டாங்க. எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும், நீ கஷ்டப்பட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தன் மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, தன்னுடைய மகன் அப்படின்னு வரும் பொழுது அவங்கள எப்படியாவது கஷ்டத்திலிருந்து மாற்றணும்னு பிரயாசப்படுவாங்க. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பிதாவா இருக்கிறதுனால, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால வாசிக்கிறோம், அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரும் குமார்த்திகளா நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு பிதாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய குமாரராகவும் குமார்த்திகளாகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வருகிற கஷ்டத்தை ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டார், நிச்சயமாக மாற்றுவார்.
என்ன ஃபர்ஸ்ட் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். அவர் தான் எனக்கு வேணும், அவர் மேல 100% நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர், நான் சொல்றேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். கஷ்டங்கள் வரும் பொழுது கைவிடவே மாட்டார். ஆமென். இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் இருக்கு, all men are created by God but not all men are his children. எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைத்தார். எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் படைச்சாரு. ஆனா எல்லா மனிதர்களுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நீங்களும் நானும் அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த நல்ல காரியத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகும்படி அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருக்கிறோம்னா அவருடைய நாமத்து மேல விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் நாம் யோவான்ல வாசிச்சோம், 14ஆம் அதிகாரம் 46ல வாசித்தோம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது இந்த உலகத்துல வருகிற எல்லா காரியத்தையும் மாற்றி ஆண்டவர் ஜெயத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வாசிக்கிறோம். வியாதியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்றேன், ஆண்டவர் மேல விசுவாசமாய் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். நம்ம உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். போராட்டத்தை, கஷ்டத்தை, வியாதியும் வேதனையும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா இப்படியே நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா, ஆண்டவர் மாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு வருகிறதோ ஆண்டவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக எல்லா காரியத்தையும், ஆமென், சூறாவளி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஆண்டவர் பனியை போல மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் மேல விசுவாசமா இருப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.